12ஆம் வகுப்பு தமிழ் வாழ்வியல் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குறள். இந்த திருக்குறளை அதிகப்படியான மாணவர்கள் இதை படிக்காமல் நம்ம போயிடுறோம். அதுக்கான முக்கியமான காரணம் 10 திருக்குறள் ஒரு இயலில் இருக்குது, அது படித்தாலும் நம்மளுக்கு ஞாபகம் வர மாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் 3rd இயரில் இருக்கிறது ரொம்ப ஈஸி. 5th இயரில் இருக்கிறது மட்டுமே தான் கடினமாக இருக்கும். இது நீங்கள் சின்ன வயசில் படித்த திருக்குறளாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை படிங்க. நாலும் ஒரு வள்ளுவம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ திருக்குறள் படிக்காமல் போயிடாதீங்க. அதில் 2 மார்க்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்பாங்க. அதை நிறைய பேர் மறந்துட்டு போயிடும். இப்போ நாளும் கற்போம் வள்ளுவம் திருக்குறள். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது இல்வாழ்க்கை அப்படிங்கிறதுல அதிகாரத்தில் வருது. இந்த வாழ்க்கையில் அன்பு மரணம் ஓட வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பண்பும் பயனும் வரும். அதான் அன்பாக இருந்தோன்னா நம்மளுக்கு பண்பு வரும். இதுவே அதாவது நேர்மையாக இருந்தோன்னா அதோடைய பயன் நம்மளுக்கு வரும் அப்படின்ட்டு இங்கே திருக்குறளில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த திருக்குறள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதை பற்றி